பிரைஸ் தி லார்ட். இந்த அருமையான அதிகாலை வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்தார் என்று பார்க்கிறோம். நம்முடைய தியானத்துக்காக மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொல்லியபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் இங்கே இல்லை, தாம் சொல்லியபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று தேவதூதன் சொல்லுகிறான். மற்ற மரியாளிடத்துல அவர்கள் 2 பேரும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அவர்களுக்கு தேவதூதன் சொன்ன வார்த்தை தான், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். நம்முடைய ஆண்டவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். இயேசு ஊழியம் செய்த நாட்கள்ல சீஷரிடத்துல சொன்னார். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல, அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கமடைந்தார். இப்ப இயேசு அக்கிரமக்காரர் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார் என்று நடக்க போற சம்பவத்தை சீஷரிடத்துல சொன்னார். அவர்கள் அதை கேட்டு மிகுந்த துக்கமடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை தான் சேவிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, கிறிஸ்து மரித்தோரில் எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம் என்று பவுல் கேட்கிறது பார்க்கிறோம். கிறிஸ்து மரித்தோரில் உயிர்த்தெழுந்தார் என்று வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது. அவர் அநேகருக்கு தரிசனமானார். இன்றைக்கு நாம் அதை விசுவாசிக்கிறோம், அதன்படி பிரசங்கிக்கிறோம். ஆனால் சிலர் எழும்பி சதுசேயர் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்று பிரசங்கிக்கிறவர், உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறவர்கள். பாருங்க, இயேசு உயிர்த்தெழவில்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம் என்று கேட்கிறார். இப்ப சாத்தான் எப்போதும் ஒரு தவறான உபதேசத்தை, ஒரு கள்ள உபதேசத்தை சபைக்குள்ளே நுழைப்பதற்கு அவன் முயற்சி செய்கிறவனாய் இருக்கிறான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நமக்கு திட்டவட்டமாக தெரிகிறது. அந்த தூதன் சொல்லுகிறான், தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறத பார்க்க அருமையான வேளையிலும் கூட தேவ பிள்ளைகளாகிய நாமும் கூட உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம். அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சரீரமும் ஒரு நாள் உயிர்த்தெழும் என்கிற மேன்மையான அந்த நம்பிக்கைக்குள்ளாக நாம் காணப்படுகிறோம். நிச்சயம் அவ்விதமாக ஆண்டவர் நம்மை உயிர்த்தெழ பண்ணி அல்லது மறுரூபப்படுத்தி தம்மோடு சேர்த்து கொள்வாராக. ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்காக இந்த உலகத்திலே வந்து பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்தீர் ஆண்டவரே. உடைய வல்லமைக்காக நன்றியோடு மை துதிக்கிறோம். இந்த நாட்களில் கர்த்தாவே, நாங்களும் உயிரோடு எழும்புவோம் என்கிற மேன்மையான அந்த நம்பிக்கையிலே ஆண்டவரே நாங்களும் உம்மை பின்பற்றி வருகிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் கண்பாரும் ஆண்டவரே. அந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருக்க, அந்த நம்பிக்கையிலே உறுதியாய் இருக்க ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்யும், பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.